தற்போது அண்மை செய்தி, டங்ஸ்டன் எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு. மாநில அரசின் எதிர்ப்புக்கு பணிந்திருக்கிறது ஒன்றிய அரசு. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. செய்தியாளர் ராமகிருஷ்ணன் விரிவான விவரங்கள். அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த முடிவை மத்திய அரசு இன்றைய தினம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஒன்றிய அரசு இதற்கு பணிந்திருக்கிறது. இதற்கான அந்த முடிவை மத்திய அரசு ரத்து செய்வதாக இன்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரியாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் தோண்டுவதற்கு கடந்த ஆண்டு நவம்பரில் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி அரியாப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளை சேர்ந்த மக்கள் கடந்த பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசிற்கு இந்த டங்ஸ்டன் திட்டத்தை உடனடியாக முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். அதே போன்று கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலும் தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினார்கள். தொடர்ந்து போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த குறிப்பிட்ட 2 இடங்களில் அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டு வேறு இடங்களில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க முடியுமா என்ற ஆய்வு நடத்துவதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அழுத்தம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தார். உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் தொடங்குவதால் அந்த பகுதியில் மேம்படும் என்றிருந்தாலும் கூட அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்க கூடாது, குறிப்பாக அங்கு விவசாய நிலங்கள் பாதிக்கும். எனவே அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மத்திய அரசிற்கு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்து வந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அந்த போராட்டக்காரர்களுடைய ஒரு பிரிவினரை டெல்லிக்கு அழைத்து வந்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் சந்திப்பை நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தொடர்ந்து மத்திய அரசு இதை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அண்ணாமலையினுடைய இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. நேற்றைய தினம் கிஷன் ரெட்டியை பொறுத்தவரையில் மத்திய அமைச்சரை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தான் சந்திக்க இருப்பதாகவும் அதை பொதுமக்களுடைய அந்த கருத்துக்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்து கூறப்படும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் தான் வைப்பதாகவும் நேற்றைய தினம் அந்த தன்னை சந்திக்க வந்த அந்த போராட்டக்காரர்களிடம் அவர் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த திட்டம் ரத்து செய்வதற்கான முடிவை மத்திய அரசு அறிவிக்கும் என்று நேற்றைய தினம் கிஷன் ரெட்டி மட்டுமல்லாமல் அண்ணாமலையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் இன்றைய தினம் மத்திய அரசு இந்த மதுரை மாவட்டம் அரியாப்பட்டி பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து கடந்த பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் ஒரு கட்டமாக தமிழக அரசு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசிற்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள். தமிழக எம்பிக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து எம்பிக்களுமே கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். முழுமையாக அந்த திட்டம் மக்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசு அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களுடைய போராட்டங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடைய அந்த போராட்டங்களை தொடர்ந்து மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இன்றைய தினம் அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.